வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உட்பட 260 எம்பிக்கள் இன்று பதவியேற்பு. அடுத்த ஆண்டு முதல் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தமிழ் நாளாக கொண்டாடப்படும். அமைச்சர் சுவாமிநாதன் அறிவிப்பு. மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு நாளை முதல் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை. அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இயக்க திட்டம். 9வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய அணி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உட்பட 260 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்க உள்ளனர். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று காலை கூடியது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உட்பட மீதமுள்ள 260 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்க உள்ளனர். அரசியலமைப்பு புத்தகத்துடன் பதவி ஏற்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பாஜக எம்பிக்கள் ராதா மோகன் சிங் மற்றும் பக்கன் சிங் குலாஸ்தி ஆகியோர் தலைவர் குழு உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் காங்கிரஸ் எம்பி கே சுரேஷ், திமுக எம்பி டிஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுதீப் பந்தோபாத்யாய் ஆகியோர் குழு உறுப்பினர்களாக பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்தனர். இதைத் தொடர்ந்து ஜூன் 26ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதையடுத்து ஜூன் 27ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி முர்மு உரையாற்றுவார். பின்னர் ஜூலை 3 அன்று மக்களவை கூட்டம் முடிவடைகிறது. மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு நாளை முதல் வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மதுரையில் இருந்து திருச்சி வழியாக பெங்களூருவுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து நாளை முதல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி மதுரையிலிருந்து நாளை முதல் அதிகாலை 5:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் திருச்சிக்கு காலை 7 மணிக்கு வந்து பின்னர் 7:12 மணிக்கு புறப்பட்டு கரூர், சேலம் வழியாக சென்று பெங்களூருவுக்கு மதியம் 1 மணிக்கு சென்றடையும். அதேபோல் மறுமார்க்கமாக மதியம் 1:45 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் இந்த ரயில் திருச்சிக்கு இரவு 7:35 மணிக்கு வந்து 7:40 மணிக்கு புறப்பட்டு செல்லும். அதன் பின்னர் மதுரைக்கு இரவு 9:45 மணிக்கு சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 24 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 9வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் செயின்ட் லூசியாவில் நேற்று நடைபெற்ற கடைசி லீக்கில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் மோதியது. இதில் டாஸ் ஜெயித்த ஆஸ்திரேலியா கேப்டன் மிட்செல் மார்ஷ் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார். இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுக்கு 205 ரன்கள் குவித்தது. பின்னர் 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுக்கு 181 ரன்கள் எடுத்தது. இதனால் இந்திய அணி 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தனது பிரிவில் இந்தியா 6 புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை கண்டித்து தூத்துக்குடியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 55 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கடம்பூர் ராஜு பேசிக் கொண்டிருந்த போது மூதாட்டி ஒருவர் திடீரென கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் தண்ணீர் தெளித்து மயக்கத்தில் இருந்த மூதாட்டியை மீட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மூதாட்டி மயங்கி விழுந்தது கூட தெரியாமல் தொடர்ந்து கண்டன உரையாற்றிய கடம்பூர் ராஜுவின் இத்தகைய செயல் கூட்டத்தில் வந்தவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தேனியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தேனியில் உள்ள பங்களாமேடு பகுதியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். முதலமைச்சர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், ராஜினாமா செய். மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். வேலூர் அருகே காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியை குடியாத்தம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களின் பேரணி நடைபெற்றது. பேரணியை குடியாத்தம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி மற்றும் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மைய மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் மஜீத் ஏற்பாட்டிலும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் யாஷின் முன்னிலையிலும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் யாஷின் பேசினார். அப்போது கட்சியில் எவ்வாறு பணியாற்றுவது, மக்கள் பணியில் எப்படி ஈடுபடுவது என்பது குறித்து எடுத்துரைத்தார். இதில் அப்துல் ரஹ்மான், சிபிசந்தர், வலை பாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே 250 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் வேரோடு சாய்ந்ததால் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் தவளக்குப்பம் அடுத்த டிஎன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பொறையாத்தம்மன் திருக்கோயில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 வருடங்களுக்கும் மேலான பழமை வாய்ந்த வேப்ப மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தின் கிளை பாகங்கள் பெரிய அளவில் படர்ந்துள்ளதால் எந்நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்பட்டது. பல தலைமுறைகளாக வேப்ப மரத்தடியில் பாடசாலை ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கிய வேப்ப மரம் கடந்த 2 நாட்களுக்கு பெய்த கனமழை காரணமாக மரம் சிதிலமடைந்து அடிப்பாகத்தோடு முறிந்து விழுந்தது. இந்த பழமையான வேப்ப மரம் வேரோடு சாய்ந்ததால் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் செயல்படும் அரசு தாகூர் கல்லூரிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தரநிலையை வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றிற்கு தரநிலையை மதிப்பீடு செய்யும் தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஏ கிரேடு சான்று வழங்கியது. இதனைத் தொடர்ந்து தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்பீட்டுக் குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கல்வித்துறை செயலாளர் ஜவஹர், உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் இசைக்குழு ஏற்றவாறு உடலை அசைத்து தங்களிடம் உடல் கட்டுகளை வெளிக்காட்டி ஆணழகன்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. போட்டியில் சேலம் மாவட்டத்திலிருந்து 200 ஆண் அழகன்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சீனியர் ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு, ஜூனியர், சப் ஜூனியர் உள்ளிட்ட 13 பிரிவுகளில் ஆணழகன் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில்
இசைக்கேற்றவாறு ஆணழகன்கள் தங்களது உடல் கட்டுக்களை வெளிக்காட்டி அசத்தினர். போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் இமய பாரதி என்ற இளைஞர் தட்டி சென்றார். போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 3000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 2000 ரூபாயும் என பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சேலம் 60வது கோட்டம் திமுக இளைஞரணி அமைப்பாளர் அசோக் குமார் செய்திருந்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு கண்டனம் தெரிவித்து வேலூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனே பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் வேலழகன், அப்பு ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மூர்த்தி, சிவாஜி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். திசையன் விலை அருகே வெல்டிங் ஒர்க் ஷாப் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்களிலிருந்து சிறுவர்கள் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வரும் கிருஷ்ணன் என்பவர் தனது கடை முன்பு இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு வெளிவேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 சிறுவர்கள் பூட்டிய கடையை பார்த்ததும் யூ-டர்ன் அடித்து திரும்பி வந்து இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் திருடி உள்ளனர். இருசக்கர வாகனங்களிலிருந்து பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி தாங்கள் கொண்டு வந்த வண்டி டேங்கில் ஊற்றும் காட்சிகளும் கடையின் உரிமையாளரை கண்டதும் நழுவி ஓடும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. களியக்காவிளை அருகே சிவசுடலை சுவாமி சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து தமிழ் கட்சியினர் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பேருந்து நிலையம் அருகே உள்ள சிவசுடலை சுவாமி சிலையை அக்பர் பாஷா என்பவர் சேதப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் களியக்காவிளை காவல் நிலையத்தில் அக்பர் பாஷா மீது வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இன்னும் கைது செய்யவில்லை என்பதால் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக இந்து தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் ஈசான சிவம் ராஜா, மாவட்ட தலைவர் ராஜன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மேலும் சிவசுடலை சுவாமி சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். அரங்குடி பள்ளிவாசல் நிர்வாக குழுவிற்கு நடைபெற்ற தேர்தலில் புதிய தலைவராக ஆர்ஷத் தேர்வு செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடி பகுதியில் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இதை நிர்வகிக்க ஜமாத் வக்பிற்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் அர்ஷத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுவதற்கு ஏரி மதகுகளை புதுப்பித்து தர வேண்டும் என அரக்கோணம் கோட்டாட்சியரிடம் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி மனு அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1433ஆம் பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் என்கின்ற ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா கலந்து கொண்டு ஆவண கணக்குகளை ஆய்வு செய்தார். அப்போது அவரிடம் மின்னல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி மனு அளித்தார். அதில் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறுவதற்கு பெரிய ஏரி மதகுகளை புதுப்பித்து கால்வாயை தூர்வார வேண்டும், விவசாய நிலங்களுக்கு நீர் செல்லும் பாதைகளை சீரமைத்து தர வேண்டும், மாறன் கண்டிகையில் மையான பாதை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் விஜயகுமார், வட்டாட்சியர் செல்வி, சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொழிலாளர் நலத்தொகுப்பு சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது.
மத்திய அரசு 44 தொழிலாளர் நல சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொகுப்பு சட்டங்களாக உருவாக்கியுள்ளது. இந்த சட்டங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் நல வாரியங்களை பாதிக்கும் என்று பல்வேறு அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தொழிலாளர்கள் பங்கேற்று மனு அளித்தனர். அதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்களையும் தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆதிமத கட்சிகளுக்கு அப்பால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு போராடி பல்லாண்டு காலமாக இந்த போராட்டத்தின் ரீதியாக தமிழ்நாடு உடலுறுப்பு தொழிலாளர் சட்டத்தின் கீழே 36 வாரியங்கள் உருவாக்கப்பட்டன. இன்னைக்கு தொழிலாளர் நலத்துக்குள்ள 18 வாரியங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த 44 சட்டங்கள் அகற்றப்பட்டு 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டு ஒரு தொகுப்பு சட்டங்கள் போர்வையில இன்னைக்கு கார்ப்பரேட் நலனுக்காக இன்னைக்கு தொகுப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தொகுப்பு சட்டங்கள் ரீதியாக இந்த வாரியங்கள் அத்தனையுமே கலைக்கப்படக்கூடிய ஒரு பேராபத்து காத்திருக்கு. இந்நேரத்தில் தமிழ்நாடு அரசு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிற ஒரு கொள்கை முடிவோடு ஒரு சிறப்பு தீர்மானத்தை ஏற்றணும்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி அளவில் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு ரீதியாக நாம் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து முறையிட திட்டமிட்டிருந்தோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு தூத்துக்குடியில மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்திக்க உள்ளோம். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரத்தில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதால் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சிக்னலில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சதீஷ் தலைமையில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்கத்தின் 2023-24 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் ஜாகீர் ஹசைன் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ரோட்டரி சங்கத்தின் 2023-24 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் தலைவராக ஜாகீர் ஹசைன், செயலாளராக நிசார் அகமது கான், பொருளாளராக உபைதுல்லா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர் லியோன், வெங்கடாசலபதி ஆகியோர் உரையாற்றினர். விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வந்தவாசியில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அவலங்களை போக்க வேண்டும் என வலியுறுத்தி CITU போக்குவரத்து ஊழியர்கள் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட துணை செயலாளர் சங்கர், மாவட்ட பொதுச் செயலாளர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அப்போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் 103 மாத அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவித்து கடலூரில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சர் சம்பத், அமைப்புச் செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன், பாண்டியன் ஆகியோர் முன்னிலையிலும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அநியாய அரசே, அட்டூழிய அரசே, அநியாய அரசே, அட்டூழிய அரசே, மாண்டது போதும், மாண்டது போதும், மாண்டது போதும், மாண்டது போதும், தினம் தினம் மாண்டதும் போதும், தினம் தினம் மாண்டது போதும், நீ ஆண்டதும் போதும், ஆண்டதும் போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், உம்மை முதலமைச்சர் ஸ்டாலினே, உம்மை முதலமைச்சர் ஸ்டாலினே, நீ ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், மு.க. ஸ்டாலினை ராஜினாமா செய். மாகரல் கண்டிகையில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய திருவிழா மற்றும் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா முன்னிட்டு விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் அடுத்த மாகரல் கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய திருவிழா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பொன்னியம்மன் ஆலயத்தில் பதிபூஜை, தீபாராதனை, கங்கை திரட்டல், பூங்கரக ஊர்வலம், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தர்மராஜா துரவர ரோஜன் ஸ்தாபம், கொடியேற்றுதல் மற்றும் கிராமத்தை சேர்ந்த 76 பக்தர்கள் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் கங்கை நீராடி உடல் முழுவதும் சந்தன பூக்களால் அலங்காரம் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து உற்சவர் பல்வேறு சிறப்பு வண்ண மலர்களின் அலங்காரத்துடன் சென்று பக்தர்களை ஆலயத்திற்கு அழைத்து வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் பின்னர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த 76 பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவர் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து அம்மனை வழிபட்டு தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆலயத்திற்கு வந்திருந்த திரளான பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உட்பட 260 எம்பிக்கள் இன்று பதவியேற்பு. அடுத்த ஆண்டு முதல் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தமிழ் நாளாக கொண்டாடப்படும். அமைச்சர் சுவாமிநாதன் அறிவிப்பு. மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு நாளை முதல் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை. அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இயக்க திட்டம். 9வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய அணி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.